2 நாளைக்கு முதல் 16,000 people woke up to this email. 16,000 layoff அமேசான்ல. 16,000 பீப்புளை வேலையிலேருந்து நிப்பாட்டியிருக்காங்க. 16,000 பேரை. அமேசான் இந்த ஜனவரி 28ஆம் தேதி. லாஸ்ட் இயர் அக்டோபர் 14,000 பேர். ஸோ மொத்தமாக ஒரு 4 to 5 மந்த்ஸில் 30,000 பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு அமேசானுக்குள்ளே ஏஐ ரிப்ளேஸ் பண்ணியிருக்குது. இது வந்து அமேசான் ஒரு பெரிய லே ஆஃப் உண்டு. இந்த ஏஐ மூலமாக வர லே ஆஃபுக்கு எங்கள் அமேசான் பாஸ் தான் முதலாவது ஆள் வந்து நிற்பார் எப்போதுமே. ஏன்டா அவரை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஏஐயை கம்பெனிகளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, ஒர்க் ஃபோர்ஸ்களுக்கு. அதனால தான் அமேசான் உலகத்துக்கு க்ரோ ஆனதும் காரணம். ஏஐயோட ஒர்க் பண்ணிக்க ஹியூமனால் பீட் பண்ண இல்லாததை. ஸோ அது கஷ்டம். ஃபியூச்சர் ஜாப்ஸ்கள் வந்து எப்படி வரப்போகுதுன்றது எங்களுக்கு இப்போவே சாம்பிள் காட்டி கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்போவே கொஞ்சம் ரெடி ஆகணும் அதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் எப்படி எங்கெங்கே எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியாது. ஃபியூச்சருக்கு நாங்கள் ஒர்க் பண்ணணும்னா நாங்கள் ஏதாவது விற்க துவங்கணும். புண்ணாக்கு விற்கிறோமோ புடலங்காய் விற்கிறோமோலாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஏதாவது விற்று காசு சம்பாதிக்க பழகிக்கொள்ளணும். தொழிலை வந்து ஃபக்கப் பண்ணிக்கொள்வது நாங்கள் தான். ஆனால் இப்போ ஜொப் பண்ண எடுத்தோம்னா ஜொப் வந்து எங்கட கையில் இல்லைன்னா நாங்கள் என்னதான் ஒரு எஃபர்ட்டை போட்டு என்னதான் ஒரு டெடிக்கேஷனாக பங்க்சுவாலிட்டியாக வேலை செஞ்சாலும் கம்பெனி ரிப்ளேஸ் பண்ண போதுன்னா ரிப்ளேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்களேன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களேன்னு. எங்கள் கையில் அந்த அத்தாரிட்டி இல்லை. அவங்க செய்யணுமெண்டா செஞ்சு விட்றாங்களே. இப்போ அமேசான் எடுத்த முடிவு வந்து அரவுண்ட் த வேர்ல்டு 16,000 பீப்புள்ன்றது பாருங்கள். இந்த வருஷ துவக்கத்திலேயே இந்த மாதம் முடிகிறதுக்கு இடையில இந்த லே ஆஃப் வந்திருக்கேன். அவங்களுக்கு வருஷம் எப்படி துவங்கி இருக்குமென்று பாருங்கள். அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற வேகன்சிகளுக்கு அப்ளை பண்ண சொல்லி தான் சொல்கிறாங்களே. அதில் எத்தனை பேர் கிடைக்க போது வேலை. ஸோ காய்ஸ் ஒன்று தான் சொல்லலாம். ஃபியூச்சர் எப்படி வருதுன்னு இப்போவே எங்களுக்கு ட்ரெய்லர் டீசர் என்னென்ன எல்லாம் காட்டுறாங்க. ஸோ ஃபுல் பிக்சர் வந்து நெக்ஸ்ட் இயர் 2028 எல்லாருக்கும் உலகத்துக்கே வடிவாக வழங்கிடுது. ஸோ 2 இயர்ஸ் டைமுக்குள்ளே நாங்கள் ஒரு செய்கிற வேலையை செஞ்சு கொள்ளணும், அமைச்சு கொள்ளணும். அதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் சொல்கிறேன். 2028க்கு அப்புறம் வந்து ஏஜிஐ வரப்போகுது. ஸோ ஏஜிஐன்ற கன்செப்ட் தேடி பாருங்க, அப்போ வழங்கும் உங்களுக்கு.